ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் உங்கள் முடியும் நல்ல திக்காகவும் லாங்காகவும் பிளாக்காகவும் வளரணும்னு ஆசையா? அப்போ நீங்கள் நினைக்கணும் உங்கள் உள் மனசில் நம்மளோட முடியும் நம்மளால் வளர வைக்க முடியும் அப்படிங்கிறத உள் மனசில் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக உங்களோட ஹேரையும் நீங்கள் வளர்க்க முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, பசும்பால் கொஞ்சம், சாதம் வடித்த கஞ்சி, அதில் 2 ஸ்பூன் சாதமும் சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக நம்மளோட ஹேரை வளர வைக்கும் பவர்ஃபுல்லான ஹேர் பேக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வளராத முடியும் கண்டிப்பாக வளரும். ஹேர் ஃபால் அதிகம் இருந்து பால்னஸ் இருக்கிற இடத்துலலாம் சின்ன சின்ன முடி வளர வைக்கும். நீங்கள் இப்படி பவர்ஃபுல்லானது உங்களோட ஹேருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வளரும். கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன், செம்பருத்தி இலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. அப்படியே நம்மளோட அந்த பசும்பால் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி அதை மட்டுமே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பி இல்லாமல் முடியல அப்படியே ஒட்டிக்கும். ஹேர் வாஷ் பண்ண கஷ்டமாக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நம்மளோட ஹேரை ஃபாஸ்ட்டாக நல்லா வளர வைக்கும். நல்லா சில்கியாகவும் பிளாக்காகவும் மாற்றி கொடுக்கும். ஆனியனில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகம் இருக்கிறதுனால விட்டமின் சி எல்லாமே அதிகம் நிறைஞ்சிருக்குது. நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. செம்பருத்தி இலையும் நல்ல ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்களும் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்மளோட ஹேரை நல்லா சில்கியாக மாற்றி கொடுக்கும். நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை நான் அப்படியே தான் என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ணுறேன். ஃபில்ட்ரு பண்ணவெல்லாம் தேவையில்லை. நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறதுனால வாஷ் பண்ணவும் நல்லா ஈஸியாக இருக்கும். பூண்டு சேர்த்துருக்கிறது சளியும் பிடிக்காது. நம்மளோட தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். தலையில் பொடுகு இருந்தாலும் சரி செய்யும். வெங்காயமும் சரி செய்யும். நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். பேன் ஈறு இருந்தாலும் போயிடும். பாருங்கள், நல்ல ஒரு சில்கியாக இருக்குது. பிளாக்காகவும் இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோமோ நம்மளோட ஹேருக்கு அது நல்ல ஒரு பிளாக்காக மாற்றி கொடுக்கும். வெள்ளை முடியெல்லாம் இருந்தால் சரி செய்யும். நல்லா பிளாக்காக மாற்றிருக்கும். பாருங்கள், ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோடய ஹேரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பளபளன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். Okay friends, bye.